வெல்கம் டு சைட் அலப்பறைகள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து 4 பேர் வெளியே சஜஷன் பண்ணோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேசன்ட்ரி ஒர்க். நீ இன்னையா புதுசாக மேசன்ட்ரி சொல்லி கொடுக்க போகிற? சிமெண்ட்டு மண்ணையும் கலந்து கலவை வச்சு கட்டு வேலை கட்ட போகிறேன். இதில் நீ பெருசாக என்னத்தை சொல்ல போகிற அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மேசன்ட்ரி ஒர்க்கை ஒரு குவாலிட்டியாக நீட் அண்ட் க்ளீனாக எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அது எந்தெந்த கோடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எதை ரெஃபர் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேசன்ட்ரி ஒர்க்னா என்ன, அது உங்கள் ஆல்ரெடி எல்லாருமே தெரியும். ஒரு கட்டு வேலை தான். நம்ம தமிழில் சொல்ல போனால் கட்டு வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஏகப்பட்ட இது இருக்குது. பிரிக்ஸில் பண்ணுவாங்க, ஸ்டோன் மேசன்ட்ரியில் பண்ணுவாங்க, சாலிட் பிளாக்கு, ஹாலோ பிளாக்கு, ஃப்ளையாஷ் பிரிக்கு, ஏசிசி பிளாக், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணி கட்டுவேலை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறது ஃப்ளையாஷ் தான் பிரிக் ஒர்க்னு வச்சுங்களேன். ஃப்ளையாஷ் பிரிக்கோ இல்லை செங்கல்லோ சம்திங் அதை யூஸ் பண்ணி அதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும். மேசன்ட்ரி ஒர்க் பற்றி சொல்கிறேன். மேசன்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், பண்ணுறதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் மேசன்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரக்சர் இப்போ சப்போஸ் இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது இது காலம், நீங்கள் பீம் இப்போ இதில் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க மேசன்ட்ரி ஒர்க். மெயினாக இதில் ஹேக்கிங் பண்ணிடணும். அந்த ஹேக்கிங் வந்து பண்ணாமல் நீங்கள் பிரிக் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீட் அண்ட் க்ளீனாக, இப்போ சப்போஸ் கீழே பீம் வந்தால் பீமில் சப்போஸ் நீங்கள் காங்கிரீட் போடும்போது மேலே ரஃப்னஸ் லைன் பண்ணி விட்டுருந்தா நீங்கள் ஹேக்கிங் பண்ண அவசியம் இருக்காது. இல்லைனா ஹேக்கிங் பண்ணிட்டு அந்த டெப்ரிஸு வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சைட்டை ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? சைட்டு, அதாவது நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவோம்? எம்சாண்டோ சாண்டோ சம்திங் ஏதோ ஒன்று. அது எதை பேஸ் பண்ணி போனால் IS 2116 அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வர சாண்டை டெஸ்ட் பண்ணணும். அது அந்த IS கோடில் கொடுத்துருக்க ரெக்குயர்மெண்ட்ஸாக அந்த சாண்ட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, சில்ட் கண்டென்ட் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நாட் மோர் தென் 5%. மெயின் சீசன் அந்த வர எம்சாண்டோ இல்லை சாண்டோ ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். அதில் சில்ட் கண்டென்ட் நாட் மோர் தென் 5%, அதுக்குள்ளே கம்மியாக இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்ட்டரில் யூஸ் பண்ணுற சாண்டுக்குன்னு ஒரு சில கிரடேஷன் இருக்குது. அந்த கிரடேஷனை அதில் இருக்கிற சிவ பிரகாரம் கிரடேஷன் பண்ணி செக் பண்ணி அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் மேசன்ட்ரி ஒர்க் யூஸ் பண்ண முடியும். அதில் லாஸ்ட்டாக மெயினாக அந்த 150 மைக்ரானில் 0 to 15 கொடுத்துருக்காங்கல்ல, சப்போஸ் 18, 20 அதெல்லாம் பாசிங் வந்துச்சுன்னா அவ்வளோ சில்ட் அண்ட் கிளே இல்லை, அதை விட 150 மைக்ரான ஃபைனல் மெட்டீரியல் நிறைய இருக்கிறது தான். அதை வச்சு பண்ணால் கண்டிப்பாக கிராக் வரும். சரியா? இதை மெயினான பார்க்க விஷயம். ஒன்று கிரடேஷன், இன்னொன்று சில்ட் கண்டென்ட். இப்போது நான் எம்சாண்ட் இது பண்ணிட்டேன். சிமெண்ட் மேக்ஸிமம் 53 கிரேட் வந்து ஹெவி லோடர் ஸ்ட்ரக்சரில் தான் ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் எல்லா இடத்தையும் PPC இல்லைனா 33 கிரேடு 43 கிரேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சிமெண்ட்டு OPC, இப்போ OPC 53னா இது வந்து 12269 IS. இதை பேஸ் பண்ணி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் அது மீட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OPC 43 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IS 8112 இந்த ரெக்குயர்மெண்ட்டில் அந்த சிமெண்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OPC 33 இது வந்து IS 869 இதில் வந்து இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இது மேட்ச் ஆகணும். இதன் அடிப்படையில் நீங்கள் சிமெண்ட் இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளையாஷ் போடுவோம். ஃப்ளையாஷ் பிரிக்கோ இல்லை செங்கல்லோ நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்களோ, சரியா, அந்த மெட்டீரியலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து செங்கல்ல யூஸ் பண்ணாலும், இப்போ சப்போஸ் நீங்கள் செங்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக கோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா IS 1077 இதுதான். இதில் இருக்கிற ஃப்ரீக்வன்ஸ், அதில் வந்து என்னென்ன கிளாஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ வரும்னு சொல்லியிருப்பாங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன் பிரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடு பிரகாரம் IS 1077 இது பிரகாரம் 20% வந்து அப் டு 12.5 கிளாஸஸ் வரைக்கும் வரலாம். நாட் மோர் தென் 20%. சப்போஸ் 12.5 கிளாஸஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 15% வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கணும். நாட் மோர் தென் 15%. நமக்கு கிளாஸஸ் எது இருக்குன்னா 3.5 ஸ்டார்ட் பண்ணி
35 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது வரைக்கும் நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்கு. இவ்வளோ ஸ்ட்ரென்த் வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் இருக்கு. 3.5 4 4.5 5 5.5 6 6.5 7.5 போயிட்டே இருக்கும். 35 வரைக்கும் அது அவ்வளோத்துக்கும் வந்து உங்களுக்கு பிரிக்ஸ் வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு. ஃப்ளையாஷ் பிரிக்லாம் கண்டிப்பாக 35 நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க சரியா, ஹெவி ஸ்ட்ரக்சரில். அதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணி அதுலேயும் வந்து அந்த ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணும். வாட்டர் அப்சர்வேஷன் நான் சொன்ன மாதிரி நாட் மோர் தேன் 20%. 12.5 கிளாஸஸ் மேலே போனால் 15%. ஓகேவா, பிரிக்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சைட்லேயும் வந்து ஹேக்கிங் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ எதன் அடிப்படையில், எந்த கோடின் அடிப்படையில் வந்து நீங்கள் மேசன்ரியை வந்து பண்ணணும்னா ஐஎஸ் 212 இது IS 2212 இதன் பிரகாரம் இதில் இருக்கிற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பிரிக் மேசன்ரி பண்ணணும். சப்போஸ் ஸ்டோன் மேசன்ரி ஆர்ஆர் ஒர்க் இருக்குல்ல, ரபுள் ரேண்டம் ரபுள் அது பண்ணுறீங்கன்னா IS 1597 இதை பேஸ் பண்ணி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் மேசன்ரி ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் IS 2572 இதில் வந்து சாலிட் பிளாக் அண்டு ஹாலோ பிளாக் இதை பேஸ் பண்ணி தான் இது அந்த மேசன் ஒர்க் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ, அதாவது ஜாயிண்ட் என்ன, பாண்ட் என்ன, இங்கிலீஷ் பாண்டு, ஃப்ளெமிஷ் பாண்டு எப்படி பண்ணணும், கலவை எப்போ மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சரியா, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த கோடை பேஸ் இந்த தனித்தனியாக ஒரு மேசன்க்கு சொல்கிறாங்களே கோடு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இதில் நம்ம பண்ண போகிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து IS 2212 பிரிக் ஒர்க் தான். நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற மேசன்ரி ஒர்க் பற்றி பார்ப்போம். இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மேசன்ரி ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் இப்போ வைக்கிறோம்ல, இந்த ஜாயிண்ட் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மினிமம் 12 mm திக்னஸில் இருக்கணும், அது கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த IS 2212 சொல்கிறாங்க சரியா. திக்னஸை முதல்ல மெயினாக திக்னஸ் தான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு யோசிச்சு நமக்கு தெரியணும்ல, அது எதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதே கொடுப்பாங்க உங்களுக்கு பிஓக்கிலையும் டிராயிங்லேயுமே கொடுப்பாங்க. ஆனால் அவங்க டிராயிங் பண்ணும்போது இதை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஸ்டோன் ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும், இது இருக்கணும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு மேசன்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், அதாவது பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த மார்க்கர் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மார்க்கர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேசன்ரி ஒர்க்கு யூஸ் பண்ணுற மார்க்கர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு IS கோட் இருக்குது, அதுதான் IS 2250. இதுதான் வந்து மேசன்ரி ஒர்க்கில் யூஸ் பண்ண மார்க்கருக்கான IS கோட். இதில் ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எப்படிலாம் கலவை யூஸ் பண்ணணும், என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும், எப்படி கலக்கணும், மிக்சர் மிஷினாக இருந்தால் அந்த மிஷினில் கலக்கிற மாதிரி இருந்தால் 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினில் பண்ண மாட்டோம், சைக்கிள் மேக்ஸிமம் கையால் தான் கலவை கலப்போம். அப்போது கலவை கலக்கும் போது ஃபர்ஸ்ட்டில் வந்து 1:6 1:5 சம்திங் ஏதோ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இதுக்கும் ஒரு கிரேட் இருக்குங்க, MM 0.52 MM 7.5 வரைக்கும் உங்களுக்கு கிரேட் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது மேக்ஸிமம் MM3 to MM5 இதான் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது 1:5 1:6 1:4 இது மூணுமே இதுக்குள்ள தான் வரும். MM3 to MM5 இதுக்கு கியூப்லாம் கேஸ் பண்ணுவோம். அதாவது ரோடு ஒர்க்கில் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து கியூப் கேஸ் பண்ணியிருக்கேன் 10x10 அந்த சைஸ் கியூபை கேஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கும். ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கும் போது MM3க்குள்ளே நீங்கள் இந்த ரேஷியோ இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 Nm/mm² எனக்கு வேணும். இப்போ சப்போஸ் M 7.5 அந்த மிக்சிங் ரேஷியோவில் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்ட்ரென்த்து வந்து 7.5 Nm/mm² வேணும். இந்த மாற்றுக்கே இருக்குது ஓகேவா. இது வந்து இப்போது ரேஷியோ பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதாவது வாட்டரை அப்சர்வ் பண்ணாத ஒரு பிளாட்ஃபார்ம் GI ஷீட், மேக்ஸிமம் GI ஷீட்லாம் நீங்கள் பண்ண முடியும். பிளேவுட் கூட வாட்டர் சில டைமில் அப்சர்வ் பண்ணணும். ஓல்டு காங்கிரஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை கீழே மண்ணிலையோ தரையிலையோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. வாட்டர் அன்அப்சர்வ், அதாவது வாட்டர் அப்சர்வ் பண்ணாத மெட்டீரியல் GI ஷீட்டில் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி கலவை உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் மெட்டீரியலை போட்டுட்டு 5 to 10 minutes சப்போஸ் நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் மிக்ஸ் பண்ணணும். மிஷினில் நீங்கள் பண்ண மாதிரி தான் 3 நிமிஷம் சுற்றினா போதும். இந்த 5 to 10 minutes கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக மேலேருந்து கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கலவை வந்து கண்டிப்பாக கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற குவான்டிட்டியை ½ an hour காலி பண்ணணும்.
எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மாத்திரை வந்து இப்போ ஃபுல்லாக கலவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இதை வந்து நான் நீங்கள் 4 பூரா செய்வேனா கிடையாது. ½ அன் ஹவரில் வித்தின் 30 மினிட்ஸில் இந்த கலவையை வந்து காலி பண்ணணும். ஏன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு பாண்டிங்லையோ இல்லை ஏதோ ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு அந்த சிமெண்ட் வந்து ஃபெயிலியர் தான், கிராக் வரும், ஸ்ட்ரென்த்தே இருக்காது. சரியா? அதனால் 30 மினிட்ஸ்க்குள்ளே காலி ஆகிற மாதிரி கலவையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்சிங் மார்ட்டர், அதாவது சொல்லுவோம் மிக்சிங் மார்ட்டர் ரேஷியோ தான். அது இப்போ 1:6னா 1 வந்து சிமெண்ட்டு, 6 வந்து சாண்ட், இல்லை 1:4னா 1 சிமெண்ட்டு 4 சாண்ட். இதுதான் அந்த எம்எம்ன்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெடி பண்ணியாச்சு, கலவை எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அதை பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது பிளாக் ஒர்க்கு பண்ணும்போது சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் கையில் இருக்கான்னு பார்த்துங்க. டிராயிங் கையில் இருக்கணும். டிராயிங் ஏற்ற மாதிரி எங்கே பண்ணணுமோ அங்கே மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி, அதாவது ஹைட்டில் பண்ணுற மாதிரி சஃபோல்டி போட்டுங்க. அப்படி இல்லைன்னா என்னென்ன உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது இது வந்து மாற்ற மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிக்கோ ஏதோ சம்திங் யூஸ் பண்ணுற மெட்டீரியலை மாய்ஸ்சரைங் பண்ணணும். நம்ம வாங்கி சொல்ல போனால் தண்ணியில் நினைக்கணும். ஏன்னா அதோட வாட்டர் அப்சர்வேஷன் நீங்களே நானே சொன்னேன் 20% வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் சப்போஸ் தண்ணியில் நினைக்காம புது ஒரு கல் எடுத்து வச்சு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டில் இருக்கிற வாட்டரை இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்சர்வ் பண்ணிச்சுன்னா கலவையில் கிராக் வந்துடும். அதால் கண்டிப்பாக பிரிக்கை வந்து மாய்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நீங்கள் எப்படி சொல்லணும், நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு எங்கே பிரிக் ஒர்க் வேணுமோ அங்கே ஒரு பேஸ் லைன், ஃபஸ்ட்டு லைன் நீங்கள் முதல்ல செட் பண்ணுங்கள். கரெக்டான ப்ராப்பராக லைன் மார்க் பண்ணி ரைட் ஆங்கிள் எல்லாமே பார்த்து ஒரு லைனை பக்காவாக ஃபஸ்ட்டு பேஸ் லைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் தறி பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் ப்ராப்பராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சா இப்போ இந்த 1 மீட்டர் ஹைட் இருக்குல்ல, எவ்ரி 1 மீட்டர் ஹைட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்சிசி பேண்டு போடணும். ஆர்சிசி பேண்டோ இல்லை காங்கிரீட் பேண்டோ இல்லை சில் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில இடத்துல எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி பேண்டுன்னுவோம். இதில் ஆக்சுவலாக ராடு வச்சு போடுவோம். 8 ஒரு 2 ராடு வச்சு அதில் காங்கிரீட் போடுவோம். அவங்க திக்னஸ் கொடுத்துருப்பாங்க டிராயிங்கில், அதை ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அது 1 மீட்டருக்கு ஒன்ஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி லாண்டிடியூடல் கிராக் வந்து வர ஆரம்பிக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து கீழே உழவுறது கூட வாய்ப்பு இருக்குது. உடனே இவ்வளோ ஹைட்டுக்கெலாம் மொத்தமாக பாண்டிங் ஆகாது. நீங்கள் என்ன தான் ஹேக்கிங் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் செப்பரேட் பண்ணி கொண்டு போனால் தான் உங்களுக்கு தேவை. ஓகேவா? அதனால் அந்த எவ்ரி 1 மீட்டர் ஹைட்டுக்கு ஆர்சிசி பேண்ட் வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பிரிக்கோட சொன்னல திக்னஸ் அந்த 12.5 அந்த 12.5 திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து இந்த கரெக்டாக வருதா பண்ணுறாங்களான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 லைனுக்கு ஒரு முறை லைனு ப்ளஸ் ரைட் ஆங்கிள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இவங்க நம்ப முடியாது, நம்ம கழுத்தறுத்து தூக்கி வெளியே கலாச்சிடுவானுங்க. ஓகே, இது ஒன்று. இதுவே இப்போ இன்னொரு இடத்துல போயிட்டு சப்போஸ் ஓல்டு பிரிக் மேசன் இருக்கும், அதில் கல் விட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அதில் போயிட்டு நீங்கள் சப்போஸ் திரும்ப கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை ப்ராப்பராக செக் பண்ணிங்க. ஜாயிண்ட்டில் கரெக்டாக கலவை வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. இல்லைனா இந்த இடத்துல கிராக் இப்படி அந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் இப்படி வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அதை முதல்ல ப்ராப்பராக செக் பண்ணிங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு 100% எல்லாம் முடிச்சுட்டு சப்போஸ் இது இப்போ நம்ம இப்படி பண்ணும்போது விண்டோ டோர் ஓப்பனிங் வருதா இதையும் செக் பண்ணி பண்ணும்போது. ஏன்னா டோர் ஓப்பனிங் நம்மன்னு கட்டிக்கக்கூடாது, அதையும் செக் பண்ணுங்கள். டோர் ஓப்பனிங் தான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அது ஒரு ரைட் ஆங்கிள் பார்க்கணும், லைன் பார்க்கணும், எல்லாம் பார்த்து ஸ்டாப் பண்ணிங்க. ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் இன்றைக்கி ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன். அதை எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆஃப்டர் பிளாக் ஒர்க் என்ன பண்ணால் கிளீனிங், சைடில் இருக்கிற வேஸ்ட் டெப்ரிஸு, கீழே கிடக்கிற டெப்ரிஸு, அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாட்டர்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி அந்த ரேக்கிங் சொல்லுவாங்கள்ல, லைன் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டோரில் லைன் வரும் பார்த்துருப்பீங்க. இந்த லைன் க்ரீன் மாட்டர், அதாவது மாட்டர் வந்து காயறதுக்கு முன்னாடியே அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் மாட்டர் வச்சு பூசிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிங் பண்ணும்போது அது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு பாண்டிங்கை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 100% கீழே இருக்கிற டெப்ரிஸு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் 7 days கியூரிங் பண்ணி ஆகணும் மினிமம். ஆனால் இப்போ யாரும் அதை பண்ணுறதே இல்லை. கட்டிட்டு உடனே அடுத்த காலையில் பிளாஸ்டிக் பண்ணுவாங்க. அது டைமு ஷெடியூலு அது இது ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். க்யூரிங் பண்ணி பண்ணாதான் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக எப்படி சொல்கிறது உங்களுக்கு
ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அதனால் முடிச்சதுக்கப்புறம் 7 நாள் கண்டிப்பாக க்யூரிங் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இந்த மற்றபடி ஒர்க் எல்லாம் தெரியும். இந்த ஐஎஸ் கோடுக்காக தான் உட்காந்து நான் ரொம்ப நேரம் ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நான் சொன்னது தப்போ இல்லை ஐஎஸ்க்கு தப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.